வந்து திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சி. இது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக செய்கிற முயற்சி. இந்த கூட்டணிக்குள், அதாவது திமுக கூட்டணிக்குள் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் பல பத்தாண்டுகள் அனுபவம் பெற்றுள்ள கட்சிகள். காங்கிரஸ் நூற்றாண்டை கண்ட கட்சி. கம்யூனிஸ்டுகளும் அதுபோல ஒரு 100 ஆண்டை தொட்டிருக்கிற கட்சி. இரண்டு கட்சிகளுமே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள கட்சிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தல் அரசியலுக்கு வந்து 1/4 நூற்றாண்டை தொட்டு இருக்கிறது. எனவே கூட்டணியில் எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், எந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும், கம்யூனிஸ்டுகளுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும். திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு அரசியல். ஆகவே டெல்லியிலே இருப்பதை போல ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளாக அல்லது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக, அதிமுக இன்னும் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க இயலாத நிலையிலே மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் அதுக்கு பொருள். இந்த அடிப்படையை உணராத இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1999 முதலாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதாகும். அந்த விழிப்புணர்வு இல்லாத இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே அந்த விழிப்புணர்வு இருக்கிறது என்றால், நூற்றாண்டை கண்ட காங்கிரசுக்கு தெரியாத ஒரு செய்தி அல்ல. எங்க ஓட்டு நீங்க வாங்கிட்டீங்க, எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று கேட்க தெரியாத இயக்கம் அல்ல காங்கிரஸ் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதை பற்றி தெரியாது என்று கருதுகிறார்களா என தெரியவில்லை. எனவே எந்த நேரத்தில் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், அதற்கான காலம் கனிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்தவர்கள் தான் திமுக கூட்டணியிலே இருக்கிறோம். எங்களுக்கு கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கிற வலிமை வரும். அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரமும் பலமுறை சொல்லிட்டேன். ஆளுங்கட்சி, அந்த ஆளுங்கட்சியினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் எடுக்கிற முடிவு, அது அவர்களுக்கான சுதந்திரம், அவர்களுக்கான உரிமை. யாரையும் துணை முதல்வர் ஆக்கலாம், ஒரு துணை முதல்வர் அல்ல, பல துணை முதல்வர்களை போடலாம். எந்த அதிகாரத்தையும் அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம், புதிய அமைச்சர்களை கூட உருவாக்கலாம். அது ஆளுங்கட்சிக்கு உள்ள சுதந்திரம். அதிலே நாம் தலையிடுவதற்கு எந்த சுதந்திரமும் இல்லை. கருணாநிதி குடும்பத்தோட அடிமைதான் திமுகன்னு சொல்லி எச் ராஜா வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. அது வயிற்றெரிச்சலால் பேசக்கூடிய விமர்சனம். அது அவரால் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியல, தனித்து அவர்களால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை உருவாக்க முடியவில்லை. அவர்கள் திமுகவோடு அல்லது அதிமுகவோடு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஆற்றாமையால், இயலாமையால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் புலம்புகிறார்கள். அவருக்கு வந்து எப்படியாவது திமுக அரசின் மீது விமர்சனம் வைத்து மக்கள் மீது, இந்த ஆட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும் என்பது அவருடைய செயல் திட்டம். இந்தியாவிலேயே மிக சிறப்பான கல்வி திட்டத்தை கொண்டு இயங்கி வருகிற மாநிலங்களுள் தமிழ்நாடும் ஒன்று. உயர்கல்வி படிப்பதற்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் மருத்துவம், பொறியியல் போன்ற கல்விக்கு வட இந்திய மாநிலங்களிலிருந்து ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து படிக்கிறார்கள். ஆகவே கல்வி தரம் தாழ்ந்து போய்விட்டது என்பது கவர்னருடைய அரசியல் விமர்சனம்.
அவர் அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறாரே தவிர ஒரு ஆளுநர் என்பதை அவர் மறந்து விடுகிறார். ஆளுநராக இருந்து அவர் கருத்துக்களை சொல்ல வேண்டும்.